ரிசார்ட் அறையில் அந்த செந்நிற இருள் இன்னும் விலகவில்லை. நந்தினியை சிதைத்த வன்மத்தோடு சித்தார்த் நிதினின் முன்னால் நின்றான். நிதின் போதையில் தன் காதலி அனுபவித்த அவமானம் தனக்கு கிடைத்த நீதி என்று தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருந்தான். சித்தார்த் நிதினின் தோளில் கை போட்டு, நிதின், நீ இவ்வளவு கஷ்டப்பட காரணம் உன் அம்மாவோட அந்த வளர்ப்புதான். அவங்க மேல உனக்கு கோபம் இல்லையா? இன்னைக்கு அவங்களுக்கும் ஒரு பாடம் புகட்ட வேண்டாமா என விஷத்தை மெல்ல விதைத்தான். போதையில் இருந்த நிதின் சித்தார்த் காட்டிய அந்த நரக பாதைக்கு தலையாட்டினான். சித்தார்த் மனதிற்குள் சிரித்துக் கொண்டான். பழிவாங்கலின் அடுத்த கட்டம் ஆரம்பமானது. நிதினின் வீட்டிற்குள் சித்தார்த் மற்றும் நிதின் நுழைந்த அந்த நள்ளிரவு நேரம் அந்த வீட்டின் நிம்மதிக்கு வைக்கப்பட்ட கொள்ளி போலவே இருந்தது. வரவேற்பறையில் நிலவிய அமைதி பயங்கரமானது. அங்கே நிதினின் அம்மா தன் மகன் எப்போது வருவான் என்று வாசலையே பார்த்தபடி உறக்கமில்லாமல் காத்துக் கொண்டிருந்தார். நிதின், வந்துட்டியாப்பா என்று அந்த தாய் கேட்ட குரலில் இருந்த பாசம் சித்தார்த்தின் காதுகளில் ஒரு ஏளனமாக விழுந்தது. சித்தார்த் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவன் ஒரு நிழலை போலச் சென்று அந்த அறையின் மெயின் சுவிட்சுகளை அணைத்தான். இப்போது அறையில் ஒரு மங்கலான சிவப்பு நிற நைட் லேம்ப் வெளிச்சம் மட்டும் எரிய அந்த செந்நிற இருட்டு வக்ரத்தின் தொடக்கத்தை குறித்தது. நிதின் வாசலிலேயே திகைத்து நின்றான். அவரது கண்கள் முன்னால் நடப்பதை அவரது போதை ஏறிய மூளை இன்னும் முழுமையாக உணரவில்லை. சித்தார்த் அந்த புனிதமான உறவை சிதைக்கத் தொடங்கினான். நந்தினியிடம் காட்டிய அதே வன்மம் இப்போது நிதினின் அம்மாவின் மேல் ஒரு பழிவாங்கலாக மாறியது. சித்தார்த்தின் ஒவ்வொரு அசைவிலும் கடந்த 2 வருட கால அவமானங்கள் ஒரு காட்டுத்தீயை போல இருந்தன. அந்த அறையின் 4 சுவர்களுக்குள் அந்த தாயின் கதறல் நசுக்கப்பட்டது. நிதின் அந்த இருட்டில் ஒரு ஜடத்தைப் போல தன் கண்ணால் தன் பெற்ற தாய்க்கு நேரும் அந்த கொடுமையை பார்த்துக் கொண்டிருந்தான். அவனது கால்கள் நகரவில்லை, கைகள் செயல்படவில்லை. அவன் ஒரு உயிரற்ற சிலையாக உறைந்து நின்றான். சித்தார்த் அந்த அசிங்கத்தை செய்து கொண்டே தனது மொபைலை ஒரு ரகசிய கோணத்தில் நிலைநிறுத்தினான். அவன் சும்மா இதை செய்யவில்லை, ஒரு பெரிய சதி திட்டத்தோடு செய்தான். கேமரா கோணத்தை எப்படி வைத்தான் என்றால், அந்த வீடியோவை பார்ப்பவர்கள் நிதின் தான் இந்த குற்றத்தை செய்கிறான் என்று நம்பும் வகையில் சித்தார்த் தன்னை மறைத்துக் கொண்டு நிதினை முன்னிலைப்படுத்தினான். தன் தாயின் மேனியில் அந்த வஞ்சகன் தன் வன்மத்தை பதிக்கும் ஒவ்வொரு நொடியும் சித்தார்த் தன் மொபைல் ஸ்கிரீனை பார்த்து வீடியோ சரியாக பதிவாகிறதா என சரி பார்த்துக் கொண்டான். நிதின், இன்னைக்கு நீ ஒரு கொடூரமான குற்றவாளியா இந்த உலகத்துக்கு தெரிய போற என மனதிற்குள் நெறித்தனமாக சிரித்துக் கொண்டான். அந்த செந்நிற வெளிச்சத்தில் ஒரு தாயின் கண்ணீரும் ஒரு மகனின் வீழ்ச்சியும் ஒரு வஞ்சகனின் வக்கிர வெற்றியும் ஒன்றாக கலந்தன. அந்த நள்ளிரவில் அந்த வீட்டின் கௌரவம் சாம்பலாக்கிக் கொண்டிருந்தது. வேலை முடிந்ததும் சித்தார்த் ஒரு வக்கிரமான சிரிப்புடன் நிதினை பார்த்தான். நிதின், இது உனக்கான தண்டனை என்று சொல்லிக்கொண்டே அங்கிருந்து மின்னல் வேகத்தில் நழுவினான். வெளியே வந்ததும் தன் மொபைலில் இருந்த நந்தினியின் வீடியோ மற்றும் இப்போது எடுத்த நிதினின் அம்மாவை பற்றிய வீடியோ இரண்டையும் இணைத்து ஒரு அனானிமஸ் மெயில் மூலம் லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பி வைத்தான். போலீஸ்க்கு ஒரு போன் போட்டுவிட்டு ரேஷ்மாவுக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பினான். ரேஷ்மா, உன் தம்பி நிதின் வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு வந்து பாரு. சித்தார்த் அங்கிருந்து தப்பித்து ஒரு பாதுகாப்பான தூரத்தில் நின்று வேடிக்கை பார்க்க தொடங்கினான். விக்ரமும் ரேஷ்மாவும் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்த அந்த நொடி காலம் அப்படியே உறைந்து நின்றது. அறையில் விளக்கை எரியவிட்ட போது அங்கே கண்ட காட்சி விக்ரமின் ஆன்மாவையே உலுக்கியது. நரகத்தின் வாசல் அவர்கள் முன்னால் திறந்தது போல இருந்தது. நிதின் என ரேஷ்மா போட்ட கர்ஜனை அந்த வீட்டின் சுவர்களையே அதிர வைத்தது. அரவரப்பிலும் அதிர்ச்சியிலும் தன் வாயை பொத்திக்கொண்டு தரையில் அமர்ந்து கதறி அழுதாள். விக்ரம் ஓடிச் சென்று நிதினின் சட்டையை பிடித்து தூக்கினான். டேய், நீ மனுஷன் தானா? பெத்த தாய்க்கு இப்படி ஒரு கொடுமையானா பண்ணுவா என விக்ரம் அவரது கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டான். நிதின் போதையில் நிலை தடுமாறி விழுந்தான். அவனது அம்மாவோ ஒரு ஜடத்தைப் போல சுவர் ஓரம் அழுது கொண்டிருந்தார். அதே நேரம் போலீஸ் படை வீட்டிற்குள் புகுந்தது. இன்ஸ்பெக்டர் கையில் இருந்த மொபைலில் சித்தார்த் அனுப்பிய அந்த வீடியோ ஓடிக்கொண்டிருந்தது. அதில் நிதினின் முகம் தெளிவாக தெரியும்படி சித்தார்த் கேமராவை வைத்திருந்தான். தூக்குங்கடா இவனே, பெத்த தாயையும் ஒரு பெண்ணையும் இவ்வளவு கேவலமா சிதைச்சவனுக்கு சட்டத்துல இடமே இல்லை என இன்ஸ்பெக்டர் கத்தினான். ரேஷ்மா பதறிப்போய், சார், என் தம்பி அப்படிப்பட்டவன் இல்லை சார் என தடுத்தாள். ஆனால் இன்ஸ்பெக்டர் அந்த வீடியோவை காட்டியதும் ரேஷ்மா அப்படியே நிலைகுலைந்து போனான். தான் உயிராக வளர்த்த தம்பி இவ்வளவு பெரிய மிருகமா? அந்த வீடியோவில் இருந்த காட்சிகள் அவரது நம்பிக்கையை சிதைத்தன.
விக்ரமின் கண்களில் இருந்து ரத்த கண்ணீரே வந்தது. நிதினை போலீஸ் தரதரவென இழுத்துச் சென்றபோது அந்த தெருவே கூடி நின்று வேடிக்கை பார்த்தது. விக்ரமின் குடும்ப மானம் நடுத்தெருவில் ஏலம் போனது. தூரத்தில் ஒரு காரின் கருப்பு கண்ணாடியை தாழ்த்தி இதை பார்த்துக் கொண்டிருந்தான் சித்தார்த். அவன் கையில் இருந்த சிகரெட் புகையை ஊதிவிட்டு, ரேஷ்மா, இது ஜஸ்ட் ஆரம்பம்தான். நீ எப்போ உன் தம்பியை வெறுக்க ஆரம்பிச்சியோ அப்பவே என் பழிவாங்கல் பாதி ஜெயிச்சிருச்சு. இனி நீ நிம்மதியா ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது என வக்கிரம் பொங்கச் சிரித்தான். அந்த புகையோடு சேர்ந்து ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சியும் காற்றில் கரைந்தது.